யானை. யானை அப்புட்ன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஃபீலிங் வரும். சில பேத்துக்கிட்ட கேட்டீங்க அப்புட்ன்னா, சின்ன குழந்தைகிட்ட கேட்டீங்க அப்புட்ன்னா, பொதுவா வந்து யானை அப்புட்னாலே ஒரு சந்தோஷம், அப்படியே குதூகலிச்சுட்டு, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும். பெரியவங்க கிட்ட கேட்டீங்க அப்புட்ன்னா, யானைய வந்து கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட தான் அவங்க அசோசியேட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆ விநாயகர் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பாங்க. இதே சின்ன நார்மலான சில பேர்த்துட்ட கேட்டீங்க அப்புட்ன்னா, கோயில்ல போய் பணம் குடுத்தா ஆசீர்வாதம் பண்ணும், தும்பிக்கைய பயங்கரமா நீட்டும், பெரிய சைஸ் உருவம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. இது கொஞ்சம் பெரியவங்ககிட்ட, நல்ல வயதானவங்ககிட்ட அவங்ககிட்டலாம் கேட்டீங்க அப்படின்னா, அது அது ஒரு ஜீவன்பா. அதுவும் அது எவ்வளோ பெரிய ஜீவன். அது காட்டுல நடந்துட்டு இருக்குது. காட்டுல உள்ள மிருகத்த கூட்டிட்டு வந்து இங்க சில சமயம் வச்சிருப்பாங்க. அந்த மாரி சில விஷயங்கள்லாம் வந்து யானை அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தர்ட்டயும் ஒவ்வொரு விதமானது இருக்கும். இன்னும் சில பேர்ட்ட கேட்டீங்க அப்படின்னா, ஒரு டாக்டர்ட்ட கேட்டீங்க அப்படின்னா, அவரு வேற ஒரு ஆங்கிள்ல சொல்லியிருந்திருப்பாரு. ஒரு ரைட்டர்ட்ட கேட்டீங்க அப்படின்னா, வேற மாரி சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ ஒரே கான்செப்ட், ஒரே நேம் தான். ஆனா எவ்வளோ பெரிய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு. யானை அப்படிங்கிறது ஒரு நினைவுகள், ஐடென்டிஃபிகேஷன் இருந்திருக்கு. பட் என்னைக்காச்சும் நம்ம ஒரு நாள் காட்டுல டிராவல் பண்ணும்போதோ, அல்லது வந்து மிருகங்கள் நம்ம பார்க்கும்போதோ, ஏதாச்சும் ஒரு தாட் நம்மளுக்கு வந்திருக்கா? நம்ம இந்த மிருகங்களுக்கு, இந்த காட்டுல உள்ள சக மிருகங்களுக்கு ஏதாச்சும் நம்மளால தீங்கு வந்திருக்கா? இல்ல நம்ம நல்லது பண்ணியிருக்கோமா? அப்படிங்கிற மாரி ஏதாச்சும் ஒண்ணு யோசிச்சிருக்கோமா? கண்டிப்பா சில பேத்துக்கு வந்திருக்கும், பல பேத்துக்கு வந்திருக்காது. நம்ம செய்ற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சக மனுஷன மட்டும் கிடையாதுங்க. ஒரு மிருகங்களையும் எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு புக்ஸ் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் இப்ப பார்க்க போறோம். ஸோ ஒரு மனிதர் ஆ பார்த்தீங்க அப்படின்னா, இஸ் அ டாக்டர். தன்னுடைய வாழ்நாள்ல 30 வருஷத்த யானைக்காகவும், காட்டுல வாழ்ற மத்த மிருகங்களுக்காகவும் தியாகம் பண்ணி, அந்த யானையோட கம்யூனிகேட் பண்றதுலேருந்து, அந்த யானைக்கு என்ன வேணும், அதை எப்படி குடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் முதற்கொண்டு, அடிபட்டுச்சுன்னா எப்படி அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஒரு மனுஷர் பண்ணியிருக்காரு. யாருன்னு கேட்குறீங்களா? டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி, டாக்டர் கே என்னும் கிருஷ்ணமூர்த்தி. அங்க சுத்தி உள்ள வாழ்ற மக்கள், அவர் வந்து கிட்டத்தட்ட முதுமலையில தான் அவர் வாழ்ந்திருக்காரு. 30 வருஷத்த அங்க தான் கழிச்சிருக்காரு. அங்க சுத்தி உள்ள மக்கள் அவரை யானை டாக்டர் அப்படின்னு ரொம்ப பிரியமா கூப்பிடக்கூடிய ஒரு மனிதர் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. அவரை பத்தின ஒரு சின்ன ஒரு தொகுப்பை தான் வந்து தன்னுடைய புக்கா வந்து வெளியிட்டிருக்காரு திரு ஜெயமோகன் அவர்கள் எழுத்தா. அந்த புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ யானை டாக்டர், ஜெயமோகன் சார் எழுதின யானை டாக்டர், இந்த புக்கு தான் இன்னைக்கு நம்மளுக்கு ரிவ்யூக்கு எடுக்கப்பட்டிருக்கிற புக்கு. உண்மையிலேயே மனுஷன் தான் இருக்கிறதுலே வீக்கான ஒரு அனிமல். மற்ற மிருகங்கள்லாம் வலியையும் நோயையும் பொறுத்துக்கிட்டு இருக்கிறதுல அந்த கம்பீரத்தை பார்க்குறோம் அப்படிங்கும்போது கண்ணிருந்து தண்ணி வந்துடும் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பெரிய வலியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும், யானை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண் ரொம்ப சுருங்கும், உடம்பு அங்கங்கே அதிரும். அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அது மிகப்பெரிய ஒரு வலியை வந்து தாங்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. யானை சம்மதிச்சிச்சு அப்படின்னா மயக்க மருந்தே கொடுக்காம சர்ஜரி பண்ணிடலாம் அப்படிங்கிறாரு டாக்டர் கே. இந்த மாதிரி யானைகளோடையே தான் தன்னுடைய வாழ்க்கையை ஃபுல்லாக அசோசியேட் பண்ணி கிட்டத்தட்ட 30 வருஷம் அப்படியே அந்த காட்டிலே வாழ்ந்திருக்காரு. இந்த புக்கை வந்து எப்படி ஜெயமோகன் அப்படி நம்மளுக்கு ஃப்ளோ எப்படி கொண்டு போகிறாரு அப்படின்னா, ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் டாக்டர் கேவை எப்படி மீட் பண்ணுறாரு, டாக்டர் கே கூட நடக்கிற கான்வர்சேஷன்ஸ் எந்த லெவலுக்கு அவருக்கு இம்பேக்டாக இருந்திருக்குது, அது மூலயமா தன்னுடைய லைஃப் எப்படி மாறுது, அது மூலயமா டாக்டர் கேவை மென்டராக ஒரு லீடராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த லீடருக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரி தான் இந்த ஃபுல் புக்கோட ஃப்ளோவே போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சினாரியோவில் தான் வந்து டாக்டர் கேவை மீட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு கிடைச்சிருக்கு. திடீர்னு ஒரு நாள் கால் வருது, ஒரு டெட் பாடி ஃபாரஸ்ட்டில் இருக்குது, அதை போய் பார்க்கணும், அதுக்கு உண்டான அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கால். அந்த டெட் பாடி என்ன அப்படின்னா ஒரு யானையினுடைய டெட் பாடி, ஒரு யானையினுடைய சடலம் தான். சரி அப்படின்ட்டு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் போகிறாரு. போய் பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரியுது, சுற்றி உள்ள மக்கள், அந்த ஊர் மக்கள்லாம் கூடி அந்த துர்நாற்றம் தாங்க முடியாது இல்லையா, ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது. ஒரு நார்மலான ஒரு மனுஷனோட டெட் பாடியே பயங்கர இதாக இருக்குதும். சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருப்போம், சில பேர் பண்ணியிருந்திருக்க மாட்டோம். பட் ஒரு யானை அப்படிங்கும்போது எந்த லெவலுக்கு இருந்திருக்கும். சுற்றி ரத்தக்காடு, புழுக்கள் எக்கச்சக்கமாக இருந்திருக்கு, துர்நாற்றம் எக்கச்சக்கமாக இருந்திருக்கு. பட் இதை எதையுமே பொருட்படுத்தாமல், இது எதுவுமே தன்னுடைய முகத்துலையும் சரி, தன்னுடைய உடம்புலையும் சரி, எந்த விதமான அருவறுப்புமே காட்டாமல் ஒரு மனுஷர் அங்கே நின்று போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காரு. காலில் ஃபுல்லாக புழு, கைகளில் ஃபுல்லாக புழு,
முகத்தில் ஃபுல்லாக ரத்தக்கரை இதெல்லாம் தான் இருந்து அதோடைய அப்படியே அந்த பர்சன் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காரு. இஸ் நன் அதர் தென் டாக்டர் கே, நம்முடைய டாக்டர், யானை டாக்டர். ஸோ இந்த டைமில் தான் வந்து ஃபஸ்ட் டைம் டாக்டர் கேவை வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மீட் பண்ணுறாரு. பட் இது என்டையர் சினாரியோ வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு ஒரு இதாகவே இருந்திருக்கு. அவரால் அதை தாங்க முடியல. என்ன அப்படின்னா அந்த புழுக்கள் வந்து அவருக்கு மைண்டில் ரொம்ப பாதிச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப புழுக்கள் உடம்புல ஏறி அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கும் போது தன்னுடைய ஒவ்வொரு திங்கிங்லையும் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கும் போதே ஒவ்வொரு திங்கிங்லையும் வந்து அவருக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா தன்னுடைய உடம்பு, தன்னுடைய டாக்டர் கே உடம்புல ஏறுற புழுக்கள் வந்து தன்னுடைய உடம்புல ஏறுற மாதிரி அவருக்கு ஒரு தாட்டு. அந்த துர்நாற்றம் வேற அவரை ரொம்ப ஒரு பாதிப்படைய வச்சிருக்கு. ஸோ இது அப்படியே யோசிக்க யோசிக்க அவருக்கு மயக்கம் வந்து வாந்தி எடுத்து அந்த டைம்ல அப்படியே அன்கான்சியஸா போயிடுறாரு. அடுத்த நாள் அவர் நார்மலா கொண்டு வந்துடுறாங்க. அடுத்த நாள் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச உடனே அவருக்கு அந்த ப்ரீவியஸ் டேவுடைய ஒரு தாட் இருந்துகிட்டே தான் இருக்கு. என்ன கோத்ரூ பண்ணாரு என்ன அப்படிங்கிறதுலாம் போயிட்டே இருக்கும்போது டாக்டர் கேவை வந்து எப்படியாச்சும் மீட் பண்ணணும், அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து அவருக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. இதை பற்றி மக்கள்கிட்ட, தன்னுடைய கலீக்ஸ், மற்ற சக ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கிட்ட இவங்ககிட்டலாம் கேட்கும்போது யானை டாக்டர் இப்படிப்பட்டவர், யானை டாக்டர் அப்படிப்பட்டவர், யானை டாக்டர் தான் இது, எங்களுக்கு எந்த ஒரு சின்ன ஒரு நோய் ஏதாச்சும் ஒன்று வந்துச்சு அப்படின்னாலும் யானை டாக்டரை தான் போய் மீட் பண்ணுவோம், அவர் எங்களுக்கு குணப்படுத்தி விட்டுருவாரு. இன்னும் அந்த பழங்குடியினர் முதுமலை காடு அப்படிங்கும் போது தெரியும் இல்லைங்களா, மக்கள் எப்படி ரொம்ப சாதாரணமான ஒரு சௌகரியம் இல்லாத ஒரு இடம் தான் அந்த காடு. எந்த ஒரு சின்ன ஒரு காய்ச்சலாகவே இருந்தாலும் அந்த மக்கள் வந்து யானை டாக்டர்கிட்ட தான் நாங்கள் போவோம் அப்படிங்கிற மாதிரி. யானை டாக்டர் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, மோர் தேன் கிவிங் த மெடிசன்ஸ் டு த பர்சன். சில பேர் நமக்கு கேள்விப்பட்டிருப்போம்ல, சில டாக்டர்ஸ் வந்து மெடிசன்ஸ் கொடுக்கறத விட நல்ல வார்த்தைகள் சொல்கிறோம் அப்படின்னாலே என்னோட மைண்டு வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே காம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி. மெடிசன்ஸ் க்யூர் பண்ணுறதை விட வார்த்தைகள் வந்து ஒரு மனுஷனை அளவுக்கு அதிகமாக க்யூர் பண்ணும் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் யானை டாக்டரும். மெடிசன்ஸ் இந்த ஆயுர்வேதிக் அந்த இதெல்லாம் கொடுக்கறது அதையும் தாண்டி இதெல்லாம் ஒன்றும்ல அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு ஒரு நல்ல வார்த்தைகள், ஒரு அன்பான வார்த்தைகள் சொல்கிறது. அந்த வார்த்தைகளை கேட்கறதுக்காகவே நாங்கள்லாம் போவோம் அப்படின்ட்டு அந்த மக்கள் சொல்கிறாங்க. அதுக்காகவே தான் யானை டாக்டர்கிட்ட அதிகமாக போவோம். ஸோ பிரியமான ஒரு பர்சன், அந்த மாதிரியான ஒரு பேர், அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை வந்து மக்கள் மத்தியில் சம்பாரிச்சு வச்சிருக்காரு யானை டாக்டர். இன்னைக்கு யானை டாக்டரை பற்றி அந்த ஒரு கம்யூனிட்டிக்கு கேட்டோம் அப்படின்னா எல்லாருமே நல்ல ஒரு வார்த்தைகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களாக தான் இருந்திருக்குது. இதெல்லாம் கேட்க கேட்க இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு யானை டாக்டரை பற்றின ஒரு மரியாதை அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருச்சு. யானை டாக்டர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓவர் த ஆல் குரூப்ஸ் ஆஃப் த அனிமல்ஸ் ஃபுல்லாக அவங்க கவர் பண்ணியிருந்திருக்காங்க. சர்ஜரிஸ் ஆகட்டும் அல்லது வந்து ட்ரீட்மெண்ட் மெடிசன்ஸ் கொடுக்கறதாகட்டும் எல்லா அனிமல்ஸையும் தான் பார்த்துருக்காங்க. பட் ஓவர் த பீரியட் போக 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 யானைகளுக்கு மட்டுமே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேம் வந்து அவங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. யானைகள் மட்டும்தான், அவங்க யானைகளுக்கு அதிகப்படியான கவனம் கொடுக்கறது. எந்த ஒரு யானை ட்ரீட்மெண்ட் எடுத்து இது பண்ணணும் அப்படின்னா யானை டாக்டர் கேட்டோம் அப்படின்னா தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு. இது வந்து முதுமலை காடுகள் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா காடுகளுக்கும் எங்க யானைகளுக்கு என்ன ஏற்பட்டாலும் ஃபர்ஸ்ட் கால் வந்து யானை டாக்டர் தான் போகும். அந்த வனத்துறை, அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இமீடியட்டா யானை டாக்டர் தான் ரீச் பண்ணுவாங்க. இது தமிழ்நாடு ஓவர் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆக ஆக என்னாச்சு அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாம எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே யானை டாக்டரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவில் எந்த ஒரு யானைக்கு எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலுமே யானை டாக்டர் தான் கியூர் பண்றாரு. அவருடைய மெடிசன்ஸ், அவருடைய அந்த பேட்டர்ன் தான் வந்து இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்தியா மட்டும் இல்லாம உலக அளவுல யானைகளுக்கு ஏதாச்சும் ஒரு வேணும், ஏதாச்சும் ஒரு மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலுமே வந்து யானை டாக்டருடைய பேட்டர்ன், யானை டாக்டருடைய அந்த மெத்தடு, ட்ரீட்மெண்ட் மெத்தட் இதெல்லாம் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, யானை டாக்டர் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 எலிஃபென்ட்ஸுக்கு வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஒரு 300 எலிஃபென்ட்டுக்கு மேலே வந்து ப்ரெக்னன்சிஸ் பிரசவம் பார்த்துருக்காங்க. 100 எலிஃபென்ட்டுக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காரு. ஒவ்வொருவருடைய என்டையர் லைஃப் டைம் பீரியட்லேயே வந்து இத்தனை விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. இது எல்லாம் அப்போ இத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது யானையினுடைய அந்த கம்யூனிகேஷன் வந்து யானை டாக்டர்கிட்ட எந்த அளவுக்கு இருந்திருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு ரொம்ப அதிகமான ஒரு ரெஸ்பெக்ட் வந்துருச்சு. ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து டைரக்டா மீட் பண்றதுக்கு, கான்வர்சேஷன் பண்றதுக்குண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு ஏற்படுது. தனக்கு ஒரு அடிபட்டு ஒன்று அடிபடலை, ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு பூச்சி கடிச்சு உடம்பெல்லாம் வீங்கி
அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை, ஒரு பேஷண்ட்டை போய் மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு ஏற்பட்டு போய் டாக்டரை மீட் பண்ணுறாங்க. டாக்டர் வந்து ரொம்ப சாதாரணமாக வந்து இது ஒன்றும் இல்லை, இது இந்த பூச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஏன்னா நம்ம இவ்வளோ பயந்துட்டு இருந்தோமே இவருன்னு அப்படி சாதாரணமாக சொல்கிறாரு அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு பொடி மாதிரி கொடுத்து இன்னும் 2 நாளில் அது சரியாயிரும், எதுவும் அரிச்சிடாதீங்க, வலிச்சிச்சுன்னா அப்படியே பொறுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க 2 பேத்துக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லா அப்படியே வளர்ந்துருது. இன்னும் கொஞ்சம் டைம் ஆக ஆக எப்போதும் அடிக்கடி மீட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு கிடைக்குது. நிறைய கான்வர்சேஷன் பண்ணுறாரு. அவங்களுடைய ஒவ்வொரு கான்வர்சேஷன்லுமே பார்த்தீங்க அப்படின்னா யானை டாக்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, மக்களுமே இதை சொல்லியிருக்காங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் அதை ஃபீல் பண்ணியிருக்காரு, மக்கள் சொன்ன மாதிரியே ஃபீல் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா யானை டாக்டர் தன்னுடைய டாக்ஸ் ஆரம்பிச்சு ஏதாச்சும் ஒன்று பேசுறாரு அப்படின்னா ஒரு 4வது செகண்ட்லேயே அல்லது ஒரு 4வது மினிட்லேயே வந்து எலஃபண்ட்டை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாரு அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் அவருடைய பேச்சுக்களாகட்டும் அவருடைய வாழ்க்கையாகட்டும் யானையை சுற்றியே தான் இருந்திருக்கு. காந்தியை பற்றி அதிகமாக பேசக்கூடியவராக இருந்திருக்காரு யானை டாக்டர். ஒரு கான்வர்சேஷனிஸ்ட் வேற. ஸோ நிறைய ஹியூமன் பீயிங்ஸை பற்றி அவங்களுடைய மைண்ட் செட் பற்றி இதெல்லாம் நிறைய பேசியிருந்திருக்காங்க அவங்க 2 பேத்துக்கும் நடந்த கான்வர்சேஷன். அதில் ஒரு பீரியட்ல சொல்லியிருக்காங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கிட்ட, அன்னைக்கு நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண அந்த அந்த சீன் வந்து இன்னமும் யானை டாக்டர் மைண்டில் இருந்திருக்குது. ஏன்னா இவர் வந்து தான் நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் புழுவெல்லாம் பார்த்துட்டு மயங்கி விழுந்துட்டாரு. ஸோ அப்போ திருப்பியும் அதை கொண்டு வந்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, புழுக்களை பார்த்து நீங்கள் அன்னைக்கு மயங்கி விழுந்தீங்களே ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்திருக்காரு. அப்போதான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொல்லியிருக்காரு, இல்லை அது ஒரு மாதிரி அருவருப்பாக இருந்திருக்குது அந்த மாதிரி அப்படின்ட்டு. அப்போதான் யானை டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புழுக்களை பற்றி நம்ம தினமும் சாப்பிட்ற சாப்பாடுல ஏதாச்சும் ஒரு சின்ன வண்டு விழுந்திருக்கும், ஏதாச்சும் ஒரு வண்டு விழுந்திருக்கும், அல்லது அரிசியில வந்து ஒரு வண்டு விழுந்திருக்கும். அந்த வண்டுவை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தூக்கி போட்டுட்டு சாப்பிட்றோம். அந்த வண்டுடைய குழந்தை பருவம் தான் இந்த புழு. ஸோ இது வந்து நான் எக்ஸாகரேட் பண்ணி எதுவும் சொல்லலாம், அந்த புக்கில் உள்ளதை நான் அப்படியே சொல்கிறேன். அந்த புழுக்கள் எல்லாமே வந்து இது வந்து யானை டாக்டரோட எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் தான் அது ஆக்சுவலாக. இந்த புழுக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தைகள் மாதிரி. அந்த குழந்தைகளுக்கு வந்து வேற எதுவுமே தெரியாது, சாப்பிடணும் வாழணும், இதுதான் அதுகளுக்கிட்ட ஒரு ஆர்டர். இந்த யூனிவர்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆர்டர் கொடுத்துருக்கிற மாதிரி புழுக்களுக்கு கொடுத்துருக்கிற ஆர்டர் என்ன அப்படின்னா சாப்பிட வேண்டியது, சாப்பாடை சர்ச் பண்ண வேண்டியது, அப்படியே லிவிங் எக்ஸிஸ்டிங், இது மட்டும்தான். ஸோ அந்த குழந்தைகள் வந்து அதை தான் பார்த்துட்டு இருக்குதுங்க. நம்ம உடம்புல ஏதாச்சும் ஒரு சாப்பிட்றது கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு தான் இருக்குதுங்க. ஸோ அதுவும் ஒரு குழந்தைகள். அப்போ நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு குழந்தைய மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை எவ்வளோ நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுறீங்க. பட் ஆனால் ஏன் புழுக்கள் அல்லது மற்ற மிருகங்கள் மற்ற பூச்சிகளை பார்க்கும்போது நம்ம ஏன் அந்த மாதிரி பார்க்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் முன்னாடி வைக்கிறாரு. இதுக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட பதிலே கிடையாது. பட் அப்போ இருந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட மைண்ட் செட் வந்து மாறிடுச்சு. அவரு அதுக்கப்புறம் இந்த புக்ஸ்ல அந்த சில பேஜஸ்லாம் தாண்டி போகும்போது நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா அவரும் அந்த புழுக்களை ஃபுல்லாக குழந்தைகள் மாதிரியே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எடுத்து கையில வச்சு அப்படியே குஞ்சுறது அந்த மாதிரிலாம் அப்படியே இருக்கு, இந்த லைன்ஸ்ல இருக்கு அப்படியே புக்ல. ஸோ இந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் அப்படியே ரெகுலரா போயிட்டு இருக்கு. இன்னும் சில இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா டாக்டர் கே வழி, ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த போய் ஒரு டைரக்டா மீட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு எரிச்சல் அதோட தானே ஏதோ ஒரு பூச்சி கடிச்சு எரிச்சலாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தானே மீட் பண்றாரு. அப்பதான் டாக்டர் கே என்ன சொல்றாங்க அப்படின்னா வலிகளை வந்து கவனிக்க ஆரம்பிக்கணும். பெயின் ஒன்ஸ் யூ லிசன் டு த பெயின், ஒன்ஸ் யூஆர் அப்சர்வ் யுவர் பெயின் அப்படின்னா இட் இஸ் அ பெஸ்ட் மெடிடேஷன் அப்படிங்கிறாங்க. வலிகளை நீங்க கவனிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதை விட மிக அழகான ஒரு தியானம் எதுவுமே கிடையாது. அந்த வலி நம்மளுக்கு ஒரு டைரக்ஷனை கற்றுக் கொடுக்கும், அந்த வலி நம்மளுக்கு ஒரு தாங்கிக்கிற ஒரு சக்தியை கற்றுக் கொடுக்கும். அந்த வலியை நம்ம உணர 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 அது வலியாவே நம்மளுக்கு தெரியாது, அது ஒரு எக்ஸிஸ்டன்ஸ், திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் த லைஃப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் தோணும் அப்படிங்கிறத டாக்டர் கே சொல்றாரு. ஏன்னா மிருகங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுவும் அந்த புக்லேயே தான் இருக்கு. மிருகங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பிரெக்னன்சி டைம் ஆகட்டும் அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு அடிபட்டுச்சு அப்படிங்கிற அந்த டைம்லயுமே ஆகட்டும், மிருகங்கள் வந்து எந்த ஒரு வலி வந்தாலுமே வந்து ரொம்ப அலறி ரொம்ப அதை வெளிப்படுத்தாதான். ஏன்னா அதுக்கு தெரியும் இது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பங்கு அப்படின்னு. எந்த மிருகங்களாகட்டும், யானை மட்டும் கிடையாது, எந்த ஒரு மிருகங்களாகட்டும் வலி வந்துச்சு அப்படின்னா ரொம்ப அலறி அதை வெளிக்காட்டாது. இது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பங்கு அப்படிங்கிறது அந்த மிருகங்களுக்கு நல்லாவே தெரியுமா. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா
மிருகங்களுக்கு மட்டும்தான், மிருகங்கள் கிடையாது, ஆக்சுவலாக மனிதர்கள் மட்டும்தான் ஏதாச்சும் ஒரு வலி வந்துச்சு, ஏதாச்சும் ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னா உடனே மெடிசனை தேடி நம்ம போகிறோம். உடனே இந்த மெடிசன் வேணும், அந்த மெடிசன் வேணும், அது பண்ணணும், ரெஸ்ட் எடுக்கணும், அப்படி இப்படின்னு போகிறோம். ஆனால் மிருகங்கள் அப்படி கிடையவே கிடையாது. பேசிக்கலாகவே க்யூர் ஆகக்கூடிய சில சக்திகள் வந்து தன்னுடைய உடம்புலையுமே இருக்கு, மிருகங்களோட உடம்புலையுமே இருக்கு. அது வந்து அந்த கெப்பாசிட்டி வந்து அந்த மிருகங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கு. ஸோ நம்ம ஒரு வலி வந்துருச்சு அப்படின்னா நம்ம உடனே மெடிசன்ஸ் இது அதுலாம் போகாமல் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 hour அதை நம்ம என்ன ஏது அப்படின்ட்டு அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாலே தெரிஞ்சிடும் அது எதனால அந்த வலி வந்திருக்கு அப்படின்ட்டு. அதுலேயே பாதி 50% ஆஃப் த ட்ரீட்மெண்ட் வந்து முடிஞ்சிடும் அப்படின்ட்டு டாக்டர் கே சொல்லியிருக்காங்க. இன்னும் சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புக்கை படிக்கும்போது எனக்கு என்ன மாதிரி தோணுச்சு அப்படின்னா வலிகளை பற்றின சில விஷயங்கள் வந்து டாக்டர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு மிருகங்கள் பற்றின விஷயங்கள் ஏன்னா ஒரு 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 லைன்ஸ், அழகான ஒரு லைன்ஸ் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, ஒரு மிருகத்தை நீ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த மனுஷனுடைய கௌரவமும் எந்த மனுஷனுடைய புகழுக்கும் நீ ஆசைப்பட மாட்ட அப்படின்றாரு. ஒரு மிருகத்தை கவனிச்சு அதோட கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு உனக்கு சக்தி வாய்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த லைஃப்ல உன்னுடைய லைஃப்ல நடக்கிற எல்லாமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ அந்த புக்லேயே சொல்லியிருந்திருப்பாங்க. கடைசியில் எண்ட் ஆஃப் அந்த கன்க்ளூஷன் அந்த புக்கில் ஒரு என்ன மாதிரி வரும் அப்படின்னா, ஒரு யானை, 2 வயசு குழந்தையான ஒரு யானை கிட்டத்தட்ட பல தூரம் டிராவல் பண்ணிட்டு வருது, அடிபட்டிருக்கு, நைட்டு இது இருட்டு. ஆனால் இவர் எப்படியோ யானையினுடைய வாசத்தை வச்சு கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக காட்டுக்குள்ளே என்ட்ராகிறாரு. நைட் டைம் என்ட்ராகிறாரு. என்ட்ரான உடனே காட்டுக்குள்ளே பார்க்குறாரு 2 வயசு யானை காலில் அடிபட்டு அப்படின்னு நின்றுட்டு இருக்கு. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுறாரு. என்னாச்சு அப்படின்னா தன்னுடைய கால்களில் வந்து பாட்டில் உள்ளுக்குள்ள சொருகி இருக்கு, பியர் பாட்டில். அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிட்டு ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சு அப்படின்னா 2 நாள் தான் ஆகுது அப்படிங்கிறதுனால ரிமூவ் பண்ணிட்டு எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவன் இதாக இருக்கு, அதனால இவன் சரியாயிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ நல்ல ஒரு புக், படிங்க, கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். இது ஓவரால் ஒரு வியூ. இன்னும் ஃபுல்லாக நீங்கள் இந்த புக்கை கம்ப்ளீட்டாக படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். சில விஷயங்கள் வந்து கிரீனரிஸ் பற்றி நிறையா பேசியிருப்பாங்க, சில செடிகளை பற்றிலாம் நிறையா சொல்லியிருந்திருப்பாங்க, சில பூக்கள் பற்றிலாம் நிறையா சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சில மிருகங்கள், தன்னுடைய எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்தையுமே இந்த புக்கில் அழகாக ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. டாக்டர் கேவோட எக்ஸ்பீரியன்சஸ் ஃபுல்லாக அதில் ஷேர் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லை, யானை டாக்டர் ஓகே ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு அவார்டு இவருக்கு கிடைச்சிச்சா, இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஏதாச்சும் ஒரு அவார்டு கொடுத்து கௌரவம் பண்ண முடிஞ்சிச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆட்டோமேட்டிக்காக கௌரவம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த இயர் 2000 வந்து ஹி வாஸ் அவார்டட் அஸ் அ வேன்மேனன் ஆலிஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன அவார்டு அப்படின்னா வேனுமேனன் அனிமல் ஆலிஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன், இந்தியன் வைல்ட் லைஃப் ட்ரஸ்ட் அதோட சேர்ந்து கம்பைன் பண்ணி தான் இது வைல்ட் லைஃப்ல சாதிச்ச அல்லது அவேர்னஸ் ஏற்படுத்தின நல்ல மனிதர்கள் நிறைய பேத்துக்கு வந்து இந்த அவார்டு ஒவ்வொரு வருஷமும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் 2000 வந்து டாக்டர் கேக்கு வந்து இந்த அவார்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட் ஹி வாஸ் என்னது ப்ராஜெக்ட் ஒரு ஆஃபீஸராக வந்து சில சாங்சுரிஸ், சில ஃபாரஸ்ட் ரேஞ்சில் வந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் பாம்பே நேஷ்னல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி அப்படிங்கிற ஒரு இதுலேயும் ப்ராஜெக்ட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணி நிறைய தீசிஸ், நிறைய கைட்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹி வாஸ் அ மெம்பர் ஆஃப் ஏஷியன் எலிஃபண்ட் ஸ்பெஷலிஸ்ட் குரூப்போட ஒரு மெம்பர் அவர். ஸோ இன்னும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்திருக்காங்க. எக்கச்சக்கமான செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்திருக்காரு, எக்கச்சக்கமான புக்ஸ் எழுதியிருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்திருக்காரு டாக்டர் கே. நிறைய பண்ணியிருந்திருக்காரு. பட் நம்மளுக்கு இவரை பற்றின படிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ தான் கிடச்சிருக்கு. அது திரு ஜெயமோகன் அவர்களால் கிடச்சிது. ஸோ கண்டிப்பாக படிங்க. இப்போ படிச்சுட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். சீக்கிரமாக படிக்கக்கூடிய ஒரு புக் தான். யாரும் இன்னும் இல்லை, எனக்கு படிக்கிற பழக்கமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இது ஒரு சிம்பிள் ஈஸி புக்கு. அதனால் ஃபஸ்ட்டு இந்த புக்கில் இருந்து ஆரம்பிங்க. என்னோட சஜஷன் அது. ஏன்னா ஃபஸ்ட்டு எதுவுமே சின்னதாக இருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா பெருசாக அந்த ஒரு ப்ராக்டிஸ், அந்த ஹேபிட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஈஸியான புக்கில் இருந்து ஆரம்பிங்க. சிம்பிளாக 2 hours நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். பட் த இம்பேக்ட் வில் பி வெரி 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 ஹியூஜ். ஐ எம் ப்ராமிசிங் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் புக் த இம்பேக்ட் வில் பி வெரி ஹியூஜ்.
படிங்க, படித்து முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணால் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு